ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு வீரா ஸ்டோரிஸ். ஒரு அழகான கிராமத்துல ஈயும் அதோட பொண்ணு ஸ்மால் ஈயும் வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். இவங்க ரொம்ப ஏழ்மையா இருந்ததுனால ஸ்மால் ஈ ஸ்கூலுக்கு போகாம அம்மா கூட சேர்ந்து வேலைக்கு போயிட்டு இருந்துச்சாம். ஒரு நாள் அம்மா ஈக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஸ்மால் ஈக்கு என்ன பண்றதுனே தெரியாம மரத்துக்கடியில சோகமா உட்காந்துட்டு இருந்துச்சாம். அம்மாக்கு மருந்து வாங்க நம்ம கிட்ட காசு இல்லையே, நம்ம என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்துச்சாம். அப்போ அந்த பக்கம் எஃப் பாட்டு கேட்டுட்டே நடந்து போயிட்டு இருந்துச்சாம். எஃப் பார்த்த ஸ்மால் இவங்க கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு தோணுச்சு. எஃப் கூப்பிட்டு அது கிட்ட சொல்லுச்சான், என்னோட அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அவங்க சாப்பிட்டு 2 நாள் ஆகிடுச்சு, உங்களால முடிஞ்ச உதவி எனக்கு செய்வீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. எஃப் உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் கிட்ட இருந்த பையை எடுத்து ஸ்மால் ஈ கிட்ட கொடுத்துச்சான். ஸ்மால் ஈ அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல விதைகள் இருந்துச்சாம். அதை பார்த்த ஸ்மால் ஈக்கு ஒண்ணுமே புரியாம எஃப் கிட்ட இந்த விதைகளை வச்சு நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு எஃப் சொல்லுச்சான், இந்த விதைகளுக்கு தண்ணி ஊத்தி நீ பாத்துக்கிட்டா இந்த விதைகள் ஒன்ன பாத்துக்கும் அப்படின்னு. ஸ்மால் ஈக்கு ஒண்ணுமே புரியாம திரும்ப எஃப் கிட்ட சொல்லுச்சான், நீங்க எனக்கு சாப்பாடு இல்லனா பணம் கொடுத்து உதவுவீங்க அப்படின்னு நினைச்சேன், ஆனா நீங்க எனக்கு இந்த விதைய கொடுத்து வளர்க்க சொல்றீங்களே அது ஏன் அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு எஃப் சொல்லுச்சான், நீ இந்த விதைய நட்டு வச்சு தண்ணி ஊத்தி நல்லா பாத்துக்கோ, அடுத்த தடவை நான் உன்னை பார்க்கும்போது சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எஃப் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுச்சான். சரி, நம்ம கிட்டதான் வேற ஐடியாவே இல்லையே, எஃப் சொன்னதை நாம செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மால் ஈ அந்த விதைகளை எடுத்து மண்ல நட்டு வச்சு எஃப் சொன்ன மாதிரியே தினமும் தண்ணி ஊத்திக்கிட்டே வந்துச்சான். ஒரு நாள் ஸ்மால் ஈ தண்ணி ஊத்துறதுக்காக வந்து பார்த்தா அங்க ஒரு மரம் இருந்துச்சான். அதுல 2 பழங்களும் இருந்துச்சு. ஸ்மால் ஈ ரொம்ப ஆச்சரியமா அந்த மரத்தை பார்த்து, இந்த விதையில இருந்து இவ்ளோ பெரிய மரமா, ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு பார்த்துட்டே இருந்துச்சான். அந்த மரத்துல இருந்த பழங்களை பறிச்சு தன்னோட அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா நாம சாப்பிடுறதுக்கு நான் பழங்களை எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான். ஈ தன்னோட பொண்ணை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டு 2 பேரும் அந்த பழத்தை நல்லா சாப்பிட்டாங்களாம். அடுத்த நாள் ஸ்மால் ஈ தண்ணி ஊத்த போனப்ப பார்த்தா அந்த மரத்துல நிறைய பழங்கள் இருந்துச்சாம். ஸ்மால் ஈ எல்லா பழத்தையும் பறிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தா ஒரு கூட நிறைய பழங்கள் இருந்துச்சாம். இவ்ளோ பழங்களை நாம என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சான் ஸ்மால் ஈ. அப்போ அதுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வந்து அந்த பழங்களை தன்னோட தலையில வச்சுட்டு குடுகுடுன்னு ஓடி போயிடுச்சான். வீட்டுல அம்மா ஸ்மால் ஈ எங்க போயிட்டா, இவ்ளோ நேரம் ஆச்சு அப்படின்னு வருத்தப்பட்டுட்டே இருந்தாங்களாம். அப்போ ஸ்மால் ஈ வந்து தன்னோட அம்மா கிட்ட, அம்மா இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட பழமும் மருந்தும் நிறைய பணமும் கொடுத்துச்சான். அம்மா ரொம்ப ஆச்சரியமா, உனக்கு எப்படி இவ்ளோ பணம் வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ ஸ்மால் ஈ சொல்லுச்சான், அம்மா நம்ம மரத்துல இன்னைக்கு நிறைய பழங்கள் வந்துச்சு, அதுல நமக்கு சாப்பிட தேவையான பழங்களை எடுத்துட்டு மீதி பழங்களை நான் மத்தவங்களுக்கு வித்துட்டேம்மா, அதுலதான் உங்களுக்கு மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுச்சு. அம்மா ஸ்மால் ஈ நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. இப்படியே அவங்களோட நாட்கள் போச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா எஃப் களைப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழக்கடைக்கு ஜூஸ் குடிக்க போச்சான். அங்க பார்த்தா ஸ்மால் ஈ இருந்துச்சான். எஃப் கேட்டுச்சான், ஸ்மால் ஈ எப்படி இருக்க அப்படின்னு. அதுக்கு ஸ்மால் ஈ சொல்லுச்சான், ரொம்ப ரொம்ப நன்றி, நீங்க கொடுத்த இந்த விதைய நான் பாத்துக்கிட்டேன், அப்புறம் அதுல இருந்து வர பழங்களை மத்தவங்களுக்கு வித்து நிறைய பணம் சம்பாரிச்சேன், அந்த பணத்தை வச்சு இப்போ நான் ஸ்கூலுக்கு போறேன், என்னோட அம்மாக்கும் உடம்பு சரியாயிடுச்சு, இப்போ எங்க அம்மா தான் இந்த பழக்கடையை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுச்சு. இத கேட்ட உடனே ஸ்மால் ஈ நினைச்சு எஃப் ரொம்பவே பெருமைப்பட்டுச்சு. அப்புறம் ஸ்மால் ஈ கேட்டுச்சான், சரி இப்ப சொல்லுங்க, அன்னைக்கு ஏன் எனக்கு சாப்பாடு பணம் கொடுக்காம விதைகளை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு எஃப் சொல்லுச்சான், சாப்பாடு பணம் கொடுத்தா ஒரு நாள் மட்டும்தான் நீ சந்தோஷமா இருக்க முடியும், ஆனா இந்த விதைய உன்கிட்ட கொடுத்ததுனால உன்னோட லைஃபே மாறிடுச்சுல்ல, அதனாலதான் உனக்கு விதைய கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிச்சான். எஃப் இப்படி சொன்ன உடனே ஸ்மால் ஈ கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் வந்துச்சான். ஆனந்த கண்ணீரோட ரொம்ப ரொம்ப நன்றி குரு அப்படின்னு சொல்லிச்சான். எனக்கு குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ஜியும் ஹெச்சும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 2 பேரும் ஒரு தீவுல சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஜியும் ஹச்சும் எப்பவுமே கொஞ்சம் உணவை மட்டும் சாப்பிட்டுட்டு மீதிய சேர்த்து வைப்பாங்க. அப்புறம் உணவு கிடைக்காத நேரத்துல சேர்த்து வச்ச உணவை சாப்பிட்டுட்டு சந்தோஷமாவும் புத்திசாலித்தனமாவும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்போ ஒரு நாள் தீவுல தண்ணியோட அளவு ஏறிட்டே வந்துச்சு. அப்போ ஜி சொல்லுச்சு, ஹெச் இப்படியே தண்ணி ஏறிட்டே வந்துச்சுன்னா நம்ம மூழ்கிடுவோமே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லுச்சு. ஆமா ஜி, சரியா சொன்ன, இப்போ நம்மளால இங்க இருக்க முடியாதே, நம்ம எப்படி இங்க இருந்து தப்பிக்க போறோம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு ஹெச் சொல்லுச்சு. உடனே
உடனே ஜி சொல்லுச்சு, பயப்படாத ஹெச், பொறுமையா யோசிப்போம், நமக்கு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜியும் ஹெச்சும் பயங்கரமா யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ ஹெச் சொல்லுச்சு, எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் சில கட்டைகளை எடுத்துட்டு வந்து அதை லைனா அடுக்குச்சு. அடிக்க முடிச்சிட்டு ஜி கிட்ட எப்படி என் ஐடியா அப்படின்னு அடுக்கி வச்ச கட்டைகளை பார்த்து காமிச்சது. பார்த்தா அதுல ஹெல்ப் அப்படின்னு கட்டைகளை பெருசா அடுக்கி வச்சிருந்துச்சு. இத பார்த்த ஜி சொல்லுச்சு, நல்ல ஐடியா ஹெச், மேல இருந்து யாராவது பார்த்தா நம்மள காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லுச்சு. அப்புறம் ரொம்ப நாள் ஜியும் ஹெச்சும் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க, நம்மள யாராவது காப்பாத்த வருவாங்கன்னு. ஆனா யாருமே வரல. ஒரு நாள் ஹெச் ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிருச்சு. நம்மள காப்பாத்த யாருமே வரமாட்டாங்களா அப்படின்னு ஹெச் அழுததை பார்த்து ஜி வேகமா போய் ஹெல்ப்னு அடுக்கி வச்சிருந்த கட்டைகளை எடுக்க ஆரம்பிச்சது. உடனே ஹெச் சொல்லுச்சு, ஏன் ஜி இதை எடுக்காத, நம்மள யாராவது காப்பாத்த வருவாங்க. உடனே ஜி சொல்லுச்சு, நம்மள காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க, நம்ம தான் நம்மள காப்பாத்திக்கணும். என்ன சொல்ற ஜி, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு ஹெச் சொல்லுச்சு. ஜி சொல்லுச்சு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு. ஜி அந்த கட்டைகளை எடுத்து ஏதோ பண்ணிட்டே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஜி ஹெச் கிட்ட வந்து சொல்லுச்சு, வா ஹெச், நம்ம போகலாம் அப்படின்னு. ஹெச்க்கு ஒண்ணுமே புரியாம ஜி கூட போச்சு. பார்த்தா ஜி அந்த கட்டைகளை வச்சு ஒரு படகு செஞ்சு வச்சிருந்துச்சு. ஹெச்ஆல நம்பவே முடியல. உடனே சொல்லுச்சு, நீ சரியான அறிவாளிதான் ஜி, நீ சொன்னது கரெக்ட் தான். நான் சொன்னதா? நான் என்ன சொன்னேன் ஹெச்? அதுவா, மத்தவங்க நம்மள காப்பாத்த வருவாங்கன்னு வெயிட் பண்ணா அப்படியே இருக்க வேண்டியதான், நம்ம தான் நம்மள காப்பாத்திக்கணும். சரியா சொன்ன ஹெச், சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் படகுல ஏறி தீவில இருந்து தப்பிச்சிட்டாங்க. என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இதே மாதிரியே வேற ஒரு சூப்பரான ஸ்டோரியோட அடுத்த வாரம் உங்களை வந்து மீட் பண்றேன். பாய் பாய்.